வணக்கம் கிரக சக்கரம் நண்பர்களே. 26 மே 2026 செவ்வாய்க்கிழமைக்கான 12 ராசிகளின் பலன்கள் மற்றும் பஞ்சாங்க விவரங்களை பார்க்கலாம். அதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முதலில் பஞ்சாங்கம். வைகாசி மாதம் 12ஆம் தேதி சுக்லபக்ஷம். நட்சத்திரம் காலை 7:46 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். நல்ல நேரம் காலை 7:30 to 8:30, மதியம் 1:30 to 2:30. சூரிய உதயம் காலை 5:51. சூரிய அஸ்தமனம் மாலை 6:26. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால் உட்கொள்வது சிறப்பு. ஏகாதசி விரதத்திற்கு உகந்த நாள். திதி காலை 8:58 வரை தசமி, பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டமம் காலை 7:46 வரை அவிட்டம், பின்பு சதயம். அதிகாலை 5:51 வரை சித்தயோகம், பின்பு 7:46 வரை அமிர்த யோகம், பின்பு முழுவதும் சித்தயோகம். 12 ராசிகளுக்கான பலன்களை இப்போது பார்ப்போம். மேஷம். இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றியில் முடியும் நாளாகும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உழைப்பிற்கான முழு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய முதலீடுகள் எதிர்காலத்தில் லாபம் தரும். கவனிக்க வேண்டியவை: உடல் நலத்தில் சிறு சோர்வு ஏற்பட்டு நீங்கும். ரிஷபம். பூர்வ புண்ணிய பலன்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். எதிர்பாராத நல்ல செய்திகள் வந்து சேரும். நிலுவையில் உள்ள பாக்கிகள் வசூலாகும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். கவனிக்க வேண்டியவை: அவசர முடிவுகளை தவிர்ப்பது உத்தமம். மிதுனம். குரு பகவான் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்வதால் குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை நிலவும். வாகனங்கள் அல்லது நிலம் வாங்கும் எண்ணம் ஈடேறும். தனிப்பட்ட மற்றும் குடும்ப வருமானம் கணிசமாக உயரும். கவனிக்க வேண்டியவை: தாய் வழி உறவினர்களிடம் பேசும்போது நிதானம் தேவை. கடகம். உங்கள் ஜென்ம ராசியிலேயே குரு உச்சம் பெற்று அமர்வதால் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். ராஜயோக நாள். சுப பலன்களுக்கு பஞ்சம் இருக்காது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கவனிக்க வேண்டியவை: புதிய முயற்சிகளை நல்ல நேரத்தில் தொடங்குவது சிறப்பு. சிம்மம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் பேச்சில் வசீகரம் கூடும். சமூகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணவரவு தடையின்றி கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். கவனிக்க வேண்டியவை: கண் அல்லது தொண்டை சம்பந்தமான உபாதைகள் வந்து நீங்கும். கன்னி. ஜென்மராசியில் சந்திரன் உள்ளதால் மனதில் இனம் புரியாத சிறு குழப்பங்கள் வந்து நீங்கும். லாபஸ்தானத்தில் குரு பெயர்ச்சி நடைபெறுவதால் பொருளாதார ரீதியாக இருந்த நெருக்கடிகள் நீங்கி திடீர் பணவரவு உண்டாகும். கவனிக்க வேண்டியவை: வீண் விவாதங்களை தவிர்த்து அமைதி காப்பது உங்கள் பலத்தை கூட்டும். துலாம். விரயஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் சுப செலவுகள் வரிசை கட்டி நிற்கும். ஆன்மீக பயணங்கள் சாத்தியமாகும். தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி விரிவாக்கம் செய்வது சற்று சிரமமாக இருக்கலாம். கவனிக்க வேண்டியவை: பயணங்களின் போது உடைமைகள் மீது கூடுதல் கவனம் தேவை. விருச்சிகம். 9ஆம் இடத்து பார்வையால் பாக்கியங்கள் கூடும். தடைப்பட்ட காரியங்கள் கைகூடும். லாபஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் தொட்டதெல்லாம் துலங்கும் குபேர யோக நாளாக அமையும். கவனிக்க வேண்டியவை: நண்பர்கள் மூலம் கிடைக்கும் நல்வாய்ப்புகளை தவற விடாதீர்கள். தனுசு. தொழில் ஸ்தானத்தில் உள்ள சந்திரன் உங்கள் கடின உழைப்பை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். வியாபாரத்தில் நிலுவையில் உள்ள பணிகள் சுமூகமாக முடியும். கவனிக்க வேண்டியவை: வேலைப்பளு காரணமாக நேரத்திற்கு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டாம். மகரம். தந்தை வழியில் இருந்து உதவிகள் மற்றும் நன்மைகள் வந்து சேரும். 7ஆம் வீட்டில் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது இரட்டை யோகத்தை வழங்கும். சிறிய முயற்சிக்கும் பெரிய லாபம் கிடைக்கும். தொழில் மற்றும் வேலையில் இருந்த சிக்கல்கள் விலகும். கவனிக்க வேண்டியவை: முன்கோபத்தை குறைத்து நிதானமாக செயல்பட்டால் காரிய சித்தி நிச்சயம். கும்பம். அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் புதிய நபர்களிடம் பழகுவதில் எச்சரிக்கை தேவை. அமைதி காக்க வேண்டிய நாள். சுறுசுறுப்பு குறைந்து சோர்வு உண்டாகலாம். வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை இன்று தவிர்ப்பது நல்லது. கவனிக்க வேண்டியவை: வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. முக்கிய முடிவுகள் எடுப்பதை தள்ளி போடுவது உத்தமம். மீனம். களத்திரஸ்தானத்தில் சந்திரன் உள்ளதால் குடும்பத்தில் அன்பு அதிகரிக்கும். 5ஆம் இடத்து குருவாக வருவதால் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது. கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு மிகவும் அனுகூலமான நாள். தொட்ட காரியங்கள் வெற்றியாகும். கவனிக்க வேண்டியவை: அனைவரிடமும் இனிமையாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ளவும். கிரகங்களின் ரகசியம் அறிவது அவசியம். அதை அறிய கிரக சக்கரம் பின்தொடருங்கள். நன்றி.
வணக்கம்.